இன்னைக்கு ஈவினிங் வந்து ராகி பிளஸ் கம்பு மாவுல ஒரு பொடி கொழுக்கட்டை தான் செஞ்சிருந்தேன். எப்படி செய்யலான்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் அதுக்கு மெஷரிங் கப்ல 2 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டேன். இது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ தான் நல்லாயிருக்கும். அதே மெஷரிங் கப்ல 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிட்டேன். உங்ககிட்ட எந்த வெல்லம் இருக்கோ அந்த வெல்லம் சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா பாகு மாதிரி காய்ச்சி எடுத்துக்கோங்க. இதுல வந்து தேங்காய் போட்டு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பரா இருக்கும். தேங்காய் உடைச்சு நீங்க துருவி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி நெய்ல வதக்கிக்கோங்க. அது கூடவே நான் வந்து வறுத்து அரைச்ச மாவு, பாகு, தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ கையில வந்து கொஞ்சமா நெய் ஊத்தி உருண்டை பிடிச்சு அமுக்கி விட்டீங்கன்னா சூப்பரான ஒரு ராகி கம்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிடும். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து கொழுக்கட்டையை வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரா ஆயிடும். பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் வந்து வீட்டில் சின்ன பசங்களுக்கு வந்து சம்மர் டைம்ல செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ரெசிபிக்காக நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சி